ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது பாதாள செம்பு முருகன் கோயில். இது திண்டுக்கல் கிட்டே இருக்குங்க. இந்த கோயிலுக்கு சஷ்டி அப்படின்றதுனால இன்றைக்கி நான் வந்திருக்கேன். உள்ளே வந்ததுமே ஒரு பெரிய ஸ்பேஸு, அநேகமாக கூட்டம் நிறையா வருன்றதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளே போனோம்னா ஒரு பெரிய ஐயனார், கிட்டத்தட்ட 11 அடி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாய் இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குது. இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனோம்னா எடுத்ததும் ஒரு சின்ன விநாயகர் ஆலயம் இருக்குது. அதை தாண்டனோடனே ஒரு சின்ன பாதைக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போனோம்னா கீழே போய்கிட்டே இருக்குது சப்வே மாதிரி. அங்கே போய் பார்த்தோம்னா பாதாள முருகர் டெம்பிளை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே தான் சிலை இருக்குது. உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். இந்த கோயிலுக்கான சிறப்பே இங்கே மட்டும்தான் செம்பில் முருகனை பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கருங்காலி மாலைகள் எல்லாமே பக்தர்களுக்கு தராங்க. அது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க. இது போக இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. வெளியே வந்ததுமே இந்த சிவன் கோயில் நார்மலாக இருக்க சிவன் கோயில் மாதிரி இல்லாமல் கிணறு மாதிரி தண்ணிக்குள்ளே தான் சிவனையே வச்சுருக்காங்க. இங்கே எல்லாத்துக்குமே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. நாம் வேண்டிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்க சில்லற காயின்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு வேண்டிக்கிறாங்க. இதில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது இவங்க ஐதீகத்தில் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.